வணக்கம். ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். இன்று எம்மோடு அதிதி பக்கத்தில் இணைய உள்ளார் ஓய்வு நிலை விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் மற்றும் மனவளக்கலை பேராசிரியர் ஆறுமுகன் தங்கராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் கண்டிப்பாக யோகாவாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், மனவளக்கலையாக இருக்கட்டும், முக்கியமானது ஒன்று. மனவளக்கலை என்றால் உள்ளத்தாலும் உடலாலும் ஒரு மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மனவளக்கலை என்றால் என்ன, அதன் முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவென்னும் விழியினிலே ஞானமென்னும் ஒளி பெருக்கி மாயை என்னும் திரை கடந்து தன்னிலையை தான் அறியத்தக்க மார்க்கம் தந்த ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பாதம் பணிந்து இன்றைய இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் கேட்ட கேள்வியின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உடலாலும் உள்ளத்தாலும் மிக முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த ஆரோக்கியம் என்றது வாழ்க்கைக்கு மிக அவசியமானதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக ஆரோக்கியம் தேவை. இந்த ஆரோக்கியத்தை பற்றியதாக ஒரு கல்வி முறைதான் மனவளக்கலை யோகா என்றது. இது கல்வி முறை என்று சொல்லும் பொழுது 2 வகையான கல்வியை இது உள்ளடக்குகின்றது. ஒன்று வாழ்வியல் கல்வி, இன்னொன்று ஆன்மீக கல்வி. அப்போ ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை கூறும் பொழுது வாழ்வியலுடன் இணைந்த ஒரு ஆன்மீக கல்வியாகத்தான் இந்த மனவளக்கலை யோகா என்பது உலகம் பூராகவும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் நிறைய மனிதர்கள் இதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் நாங்கள் பிரதானமாக கருத்துக்கு கொள்வது என்னவென்று சொன்னால் ஆரோக்கியம். அப்போ இந்த ஆரோக்கியம் எந்த வகையில் ஒரு மனித வாழ்க்கைக்கு அவசியம் என்று பார்க்கும் பொழுது இதில் 4 வகையான ஆரோக்கியங்கள் அவசியமாகப்படுகின்றது. ஒன்று உடல் ஆரோக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்டலாம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது ஒரு வகையானது. 2வது மனதளவில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ மன ஆரோக்கியம் என்று சொல்லுவார். இந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒரு தனி மனிதனை ஆரோக்கியமாக வாழ வழிவகை செய்தாலும் அவனுக்கு மேலும் 2 வகையான ஆரோக்கியங்கள் தேவைப்படும். ஏனென்றால் தனி மனிதனாக வாழ முடியாது. நிச்சயமாக ஒரு சமூகத்தில் இணைந்த ஒரு அங்கமாகத்தான் வாழ முடியும். அவை சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடனும், அது உறவுகளாக இருக்கலாம், உறவுகள் கடந்த நிலையாகவும் இருக்கலாம், அனைத்து மனிதர்களோடும் ஒரு இணக்கத்துடன் வாழ்ந்தால்தான் அவனால் மகிழ்ச்சியாக வாழக்கூடியதாக இருக்கும். அவை அந்த வகையில் சமூகத்தில் இணக்கமாக வாழ்வதற்கு இன்னும் ஒரு ஆரோக்கியம், அதுதான் 3வது ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம் என்று சொல்லுவார். சோஷியல் ஹெல்த் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த 3 ஆரோக்கியம் இருந்து மனிதன் வாழ்ந்தாலும் மனிதன் ஏனைய உயிரினங்களில் இருந்து ஒரு சிறப்பு பெற்றவனாகத்தான் மனிதனை நாங்கள் காண்கின்றோம். அது பரிணாம வளர்ச்சியிலேயே மனிதன் ஒரு உயர்ந்த நிலை. அந்த உயர்வு நிலை அவனுக்கு வந்தது எப்படி என்று சொன்னால் அவனுடைய அறிவின் உயர்ச்சி. எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய அறிவோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு அறிவு இருக்குன்னு சொன்னால் அது பகுத்தறிவுன்னு சொல்லுவார். இந்த பகுத்தறிவு எதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவன் தன்னுடைய மூலத்தையும் தான் எங்கிருந்து வந்தான் தனது வாழ்க்கையை நோக்கி திரும்பி பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு தான் இந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவின் ஊடாக அவனுக்கு தேவையான மிக முக்கியமான இன்னொரு ஆரோக்கியம், 4வது ஆரோக்கியம் என்றால் ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் தேவை. அவை உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம் என்ற இந்த 4 வகையான ஆரோக்கியங்களும் ஒன்றிணையும் பொழுதுதான் அவனது வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அவனது வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய விதத்திலும் அமையக்கூடியதாக இருக்குது. இந்த 4 வகையான ஆரோக்கியங்களை தெளிவுபடுத்தி மக்களுக்கு கல்வி முறையில் தெளிவுபடுத்தி அது வாழ்வியல் கல்வியாக தெளிவுபடுத்தி இறுதியில் ஆன்மீகத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகத்தான் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை யோகா என்கிற ஒரு பெரிய பகுதியை மனித வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனவளக்கலை யோகாவின் ஆரோக்கியங்களை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம். வாழ்க வளமுடன்.
கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதண்ட வாழ்க்கையில் வந்து நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை கட்டாயம் பின்பற்றியே ஆகணும். அந்த வகையில் மனிதன் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஆரோக்கியமான பண்புகள் இது. முதல்ல உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் என்பதை நம்ம பழைய காலத்தில் இருந்து பார்த்தால் கூடி, சித்தர்களுடைய காலத்தில் கூடி, திருமூலர் ஒரு பாடலில் சொல்லுவார், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினின் உள்ளே உத்தமனார் கோயில் கொண்டாரென்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்போ இந்த உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்பது தான் உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற ஒரு மிக முக்கியமானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் எதையுமே நாங்கள் சாதிக்க முடியாது. அப்போ இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை என்றது தெரிய வேணும். அதை எப்படி நாங்கள் பேணி பாதுகாக்க வேணும் என்று தெரிய வேணும். அதை தொடர்ச்சியாக பேணி பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை தொடர்ச்சியாக செய்ய வேணும் என்றது வேணும். அப்போ இந்த 3 விடயத்தையும் தரக்கூடியதாக எங்களுடைய இந்த யோகா ப்ரோக்ராம், யோகா செயல்பாட்டில் நிச்சயமாக அதற்கான பயிற்சிகளை நாங்கள் வடிவமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த பயிற்சிகள் உண்மையாக எதை மையமாக வைத்தென்றால், உடல் ஆரோக்கியத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை விஞ்ஞானபூர்வமாகவும் ஆராய்ந்து அந்த விஞ்ஞானபூர்வமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் பயிற்சிகளை வடிவமைத்தது தான் இந்த மனவளக்கலை யோகாவின் ஆசனங்கள் என்று சொல்லலாம், அல்லது யோகாசனங்கள் என்று சொல்லலாம், அல்லது ஒரு உடற்பயிற்சி என்று கூடி சொல்லலாம். நாங்கள் யோகாசனம் என்ற பேரத்தன்னும் பாவிக்காவிட்டால் பரவாயில்லை, உடற்பயிற்சி என்று கூடி சொல்லலாம். ஆனால் இந்த உடற்பயிற்சியில் ஏன் இதை யோகாசனமாக நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் மத்தியில் தமது உடலை பராமரிக்க வேணுமென்றதில் மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதுக்கென உருவாக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடங்களில் போய் மிக தெளிவான முறையில் உடற்பயிற்சியை செய்கிறார்கள். அப்போ அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த உடற்பயிற்சியை செய்தால் தனக்கு உடல் ஆரோக்கியம் வந்துவிடும் என்று. என் வயது முதிர்ந்தவர்கள் கூடி இன்றைக்கு ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கிறார்கள். மருத்துவர்களிடம் போய் அவர்கள் ஆலோசனை பெறும் பொழுது கூடி மருத்துவர்களும் அதைத்தான் அவர்களுக்கு சிபாரிசு செய்கின்றார். நீங்கள் காலையில் நடைப்பயிற்சிக்கு போங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறார். ஆனால் எந்த பயிற்சியை செய்தாலும் அவர்கள் பயிற்சி என்று செய்யும் பொழுது வெறும் உடற்பயிற்சியாகத்தான் செய்கிறார். ஆனால் யோகாசனம் விதிமுறைகளின்படி இந்த பயிற்சியை செய்தால் ஏன் அதை யோகாசனம் என்று சொல்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் போய் பயிற்சி செய்வதற்கும் ஒரு யோகாசன பயிற்சி செய்வதற்கும் உடைய வித்தியாசம் ஒன்று தான். வெறுமனே உடற்பயிற்சி, உடலை அசைத்து பயிற்சி செய்வதற்கும் அதை யோகாசனமாக செய்வதற்கும் உடைய அடிப்படை வேறுபாடு, எந்த ஒரு பயிற்சியை செய்யும் பொழுதும் மனம் ஒன்றி செய்தால் அது யோகாசனம், மனதை எங்கோ விட்டுட்டு பயிற்சி செய்தால் அது வெறும் உடற்பயிற்சியாகத்தான் அமையும். அப்போ அந்த உடற்பயிற்சி முழுமையான பலனை தர வேண்டுமென்றால் எந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுதும் அதனோடு உங்களுடைய மனம் ஒன்றி இருக்க வேண்டும். அந்த மனம் ஒன்றை செய்கின்ற அத்தனை பயிற்சிகளை நாங்கள் யோகாசனம்னு சொல்லலாம். அது விதிமுறைப்படி சொல்வதாக இருந்தால் நிறைய சிரசாசனம், அப்படி நிறைய ஆசனங்கள் சொல்ல. எந்த உடற்பயிற்சியை நீங்கள் மனதொன்றி செய்தால் அது யோகாசன பயிற்சியாகும். ஆனால் இதில் இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு நோயாளியாக மருத்துவரிடம் போனால் மருத்துவர் கேட்குற கேள்வி முதல்ல நோயாளியிட்ட இருந்து தான் சில கேள்விகளை கேட்டு அவர் அதுக்குரிய அடுத்த கட்டத்தை நகர்த்துவார். அப்போ முதல்ல என்ன கேட்பார், கேட்குறதுக்கு முதலே உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பார். ஏதாவது ஒரு வருத்தத்தை சொன்னால் அவர் செய்கிற முதல் பரிசோதனை, அது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவார். முதல் என்ன செய்வார், ஒரு ப்ரெஷரை பார்ப்பார். அப்போ அது என்னத்தை குறிக்குது, அவருடைய இரத்த ஓட்டத்தோட தொடர்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்தது இந்த ஸ்டெதஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வச்சு அந்த இதய துடிப்பை பார்ப்பேன். அடுத்தது இன்னொரு இந்த தெர்மோமீட்டரை வச்சு அவருடைய உடல் வெப்பநிலையை பார்ப்பேன். இப்போ இந்த 3 விடயத்திலையும் அடுத்தது சுவாசம், மூச்சு சரியாக போகுதான்னு சொல்லி மூச்சை எடுத்து விடுங்கோ அது. அப்போ இந்த 3 விடயங்களையும் பார்க்கும் பொழுது மருத்துவர் இதை எது எதிர்பார்க்கிறார் என்றால், இவருடைய இரத்த ஓட்டத்தில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கின்றதா, இவருடைய உடல் வெப்பநிலையில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கின்றதா, அல்லது இவருடைய சுவாச பாதையில் சுவாச முறைகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றதா, இதைத்தான் அவர் முன்கூட்டியே ஆராய்ச்சி எடுக்கிறார். அப்போ அதிலிருந்து என்ன விளங்குது என்றால், ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக விஞ்ஞான ரீதியாக நாங்கள் பார்க்கிறதா இருந்தால் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் இது சீரான முறையில் அமைந்திருக்க வேண்டும். இதைத்தான் அவர் முதலாவது பரிசோதனையாக செய்கிறார்.
ரெண்டாவது என்ன சொல்கிறார், இவருடைய உடல் வெப்பநிலையில் ஏதாவது தளம்பல்கள் ஏற்படுகின்றதா? ஏனென்றால் உடல் வெப்பநிலை 98.4 பாகை ஃபahrenheit அல்லது 37 பாகை சியில் இருக்க வேணும். இது கூடி குறையுதா? அதுதான் நாங்கள் காய்ச்சல் என்று சொல்கிறோம் அல்லது குளிர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வெப்பநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா என்று பார்க்குறேன். அடுத்தது மூச்சு. ஒரு மனிதன் ஒரு நிமிடத்துக்கு 14 தொடக்கம் 16 வருந்தனைக்கு மூச்சு இழுத்து விட வேணும். இயல்பான மூச்சு சக்கரங்கள் என்று சொல்லுவார். அது சரியாக அமைகின்றதா அல்லது மூச்சில் ஏதாவது தடைகள் ஏற்படுகின்றதா? இதைத்தான் அவர். அப்போ உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையில் 3 ஓட்டங்கள் மிக முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிந்தது. மருத்துவர்கள் கூடி சிபாரிசு செய்யக்கூடிய அல்லது அறிந்த ஓட்டங்கள் என்றால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3ஐயும் சரியான முறையில் அமைப்பதற்கு ஏதாவது ஒரு பயிற்சியை மருத்துவர் சிபாரிசு செய்யலாம் அல்லது நாங்களாகவே அதற்குரிய பயிற்சிகளை வடிவமைத்து கொள்ளலாம். ஆனால் இதை யோகாசனமாக மாற்றுவதாக இருந்தால் எந்த பயிற்சியை நாங்கள் செய்யும் பொழுதும் காலையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கென நம்ம முழுமையாக ஈடுபடுத்தி எங்களுடைய மனமும் அந்த பயிற்சியும் ஒன்றியதாக அதை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த 3 ஓட்டங்களும் சீராக இருக்கக்கூடியதாக அமையும். இதைத்தான் நாங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை ஓட்டங்கள்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஓட்டங்கள். இது தெரியாமலும் இன்னும் 2 ஓட்டங்கள் எங்களோட உடலில் ஓடிக்கொண்டிருக்குது. இதுக்கு போகிறதுக்கு விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் காட்டும். ஏன்னு சொன்னால் இதை பற்றி சொல்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக இதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இந்த ஓட்டங்கள் இல்லை என்று விஞ்ஞானமும் மறுக்காது. அது என்னென்னு சொன்னால் எங்களோட உடம்பில் இருக்கிற உயிரோட்டம். உயிருள்ள உடம்பு தானே நாம. ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்குது, உயிர் எப்படி ஓடிக்கொண்டிருக்குதுன்ற விஷயத்தை விஞ்ஞானம் இதுவரைக்கு தெளிவுபடுத்தலை, ஆனால் மறுதளிக்கலை. அப்போ அந்த உயிரோட்டம், அந்த உயிரின் வெளிப்பாடாக வரக்கூடிய இன்னும் ஒரு சக்தி எங்களோட உடம்பில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் காந்த சக்தி என்று சொல்லுவோம். அது உடம்பிலே ஓடுறபடியால் அது ஜீவகாந்த சக்தி என்று. இந்த உயிரோட்டமும் ஜீவகாந்த ஓட்டமும் சேர்ந்து மொத்தம் இந்த 5 ஓட்டமும் சரியான முறையில் திசை மாறாமல், வேகம் மாறாமல், ஒழுங்கான முறையில் ஓடிக்கொண்டிருந்தால் அதுதான் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. இதில் ஏற்படுற மாற்றங்கள் தான் உடலில் ஏற்படுற நோய்களாக இருக்குது. அப்போ இந்த அறிவுபூர்வமான ஒரு விளக்கத்தோடு, அறிவின் அடிப்படையில் கொண்ட விளக்கத்தோடு நாங்கள் செய்கின்ற பயிற்சிகள் அத்தனையும் யோகாசன பயிற்சிகளாகவும் அது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். இதைத்தான் எங்களுடைய மனவளக்கலை யோகாவில் முதலாவது பாடு, அதாவது உடலை ஓம்புவதற்கான பயிற்சி முறைகளாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் ஆழமான பயிற்சிகள். அதை நாங்கள் இன்னொரு இதில் விளக்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் என்னதான் உடற்பயிற்சி கூடத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்தாலும் நாங்கள் மனதால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்போவுமே சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த வகையில் மனவளக்கலை இந்த ஒரு, அதாவது நம்ம மனிதனின் வாழ்க்கையில் மனவளக்கலை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு உதவுது? நான் சொன்னது போல் இந்த மனவளக்கலை யோகான்றது இந்த 4 ஆரோக்கியங்களையும் தான் விரிவுபடுத்தி கொண்டு போகின்றோம். ஒவ்வொரு ஆரோக்கியங்களுக்கும் மிகப்பெரிய பாடத்திட்டத்தையே நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு பயிற்சி புத்தகங்களாக ஒரு வழிகாட்டிகளை கொடுத்து இதன்படி நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம், இந்த பயிற்சிகளை வீட்டை போய் நீங்கள் திறந்தோடு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அது ஒரு பயிற்சி வழிகாட்டியாக கொடுத்துருக்கிறோம். அதில் நாங்கள் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, எங்களோட உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளை கை பயிற்சி தனியாக கையுக்கு, கால் பயிற்சி தனியாக காலுக்கு, அடுத்தது மூச்சு பயிற்சி தனியாக இந்த மூச்சோடு சம்பந்தப்பட்டது, கண்ணுக்கு தனியாக பயிற்சி, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக 9 கட்டத்தில் நாங்கள் அந்த பயிற்சிகளை கொடுத்து உடலை ஆரோக்கியத்தை பேணுங்க என்று சொல்லி கொடுங்க. ஆனால் அதுக்குரிய வழிகாட்டலை நாங்கள் படங்களோடு, அதுக்குரிய சரியான முறையில் செய்வதற்கான ஆசிரியர்கள் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அதே நேரம் படங்களோடு நாங்கள் கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் செய்கிறார். அந்த ஆரோக்கியம் சரியாக வந்ததன் பிற்பாடு அல்லது அவர் அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் சரியாக இருந்ததன் பிற்பாடு அவருக்கு அடுத்த பிரச்சனை என்ன இருக்குமென்னா மனதளவில் பெரிய குழப்பத்தோடு. இன்றைக்கு எல்லாருக்குமே மனதளவில் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. பொதுவாக மனிதர்களை பார்த்தால் 50 கிலோ ஒரு பாரத்தை தலையில் சுமந்துன்னு திரிகிறது போல தான் திரிகிறார்கள். ஏனென்றால் மனச்சுமை என்று சொல்லுவார்கள் அல்லது மனக்குழப்பம் என்று சொல்லுவார்கள், மனம் ஒரு நிலையில் நிற்குதில்லை என்று சொல்லுவார்கள். இதுக்கு அடுத்தது என்ன வழி என்றது அடுத்த கட்டத்தில் நாங்கள் அதே ஆரோக்கியம். ஏன் மனம் குழப்பம் அடையுது?
ஒரு மனிதனுடைய மனம் என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் வளப்படுத்த முடியும்? அதான் அந்த பேரே மனவளக்கலை. உண்மையிலே அந்த 3 சொல்லையும் எடுத்தால் கலை என்பது மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு விடயம். அதை வடிவாக சொல்வதாக இருந்தால் எல்லா உயிரினங்களும் இயற்கையில் வாழ்கின்றன. எந்த ஒரு உயிரினமும் இயற்கையை இயற்கையாகவே இருக்க அதை அனுபவித்து வாழ்கின்றதே தவிர எந்த ஒரு உயிரினமும் இயற்கையில் மாற்றங்களை செய்வதில்லை. இப்போ ஓரறிவு தொடக்கம் 5 அறிவு வரையான உயிரினங்கள் இயற்கை வளங்களில் எந்த விதத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் இயற்கை வளங்களை இருப்பதாக வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ புல்லை மேய்கின்ற மாடு தனியாக அந்த புல்லை அதாகவே மேய்கின்றது அல்லது சாப்பிடுறது. எந்த ஒரு உயிரினமும் இயற்கையை பாதிக்கோ அல்லது இயற்கையில் மாற்றங்களை செய்வதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் இயற்கையை தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லது திறன் பெற்றவன். இதுதான் அவனுடைய அந்த பகுத்தறிவினுடைய மிக முக்கிய வெளிப்பாடு. அப்போ அவன் என்ன செய்கின்றான் என்றால் இயற்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்குறான். இதில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தால் எனக்கு இது வசதியாக இருக்குமா என்றால் மாற்றங்களை செய்வான். அது அப்படி வந்தது தான் 64 கலைகளை அவன் கண்டுபிடிச்சவன். அதான் சொல்லுவான், 1000 கலைகள் 64 என்று சொல்லுவாங்க. அந்த 64 கலையையும் மனிதன் கண்டுபிடிச்சது எப்படி என்றால் இந்த இயற்கையை தனது வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றுற திறன் பெற்றவன். அப்போ அப்படி திறன் பெற்று சமையல் கலையை கண்டுபிடித்தான், ஆடல் கலையை கண்டுபிடித்தான், ஓவிய கலையை கண்டுபிடித்தான், இப்படி எத்தனையோ கலைகளை கண்டுபிடித்தான். அந்த வகையில் கலைகளை கண்டுபிடித்தாலும் மனிதனிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அவனது மனம். மனிதன் என்ற பேரே ஏன் வந்ததென்றால், இப்போ நம்ம பொதுவாக ஒரு இது சொல்லுவோம், கால்நடை என்று சொல்லுவோம். எதற்காக கால்நடை என்று சொல்லுகிறோம் என்றால் அவை அனைத்தும் காலால் நடக்கின்றன. அவை கால்நடை என்று சொல்லுவோம். மனிதனும் காலால் தானே நடக்கின்றான், அவனை கால்நடை என்று சொல்வதில்லை. ஆனால் அவனை மனிதன் என்று ஒரு சிறப்பு பெயரோடு அழைக்கிறோம். ஏனென்றால் அவன் காலால் நடந்தாலும் அவனை வழி நடத்துவது அவனது மனம். அப்போ உண்மையாகவே ஒரு மனிதன் நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவனது மனம். அவனது மனம் சொல்லாமல் அல்லது மனம் வழிகாட்டாமல் அவன் எந்த நடவடிக்கையும் அவன் செய்ய மாட்டான். இப்போ நம்ம இதிலேருந்து பேசிக்கொண்டு இருக்கிறது கூடி, இப்போ நீங்கள் உங்களுடைய மனம் ஒரு உந்துதல் செய்யாவிட்டால் நீங்கள் இதிலிருந்து பேச மாட்டீங்க. நானும் என்னுடைய மனம் ஒரு செயற்பாட்டை செய்யாவிட்டால் அப்போ எங்களை வழி நடத்துவது எங்களுடைய மனம். அப்போ சொல்லுவார்கள், மனதால் நடப்பவன் மனிதன், மனதால் நடப்பவன் மனிதன். அப்போ அந்த மனதை அவனுடைய வாழ்க்கை வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய விதத்தில் மனதை மாற்றியமைக்கக்கூடிய இயற்கையான வளத்தை வாழ்க்கைக்கேற்ற விதத்தில் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கலை உணர்வு பெற்றவன் தான் மனிதன். அந்த கலையை மனதை வளப்படுத்துகின்ற ஒரு கலையாகத்தான் இந்த யோகா அமைகின்றது. அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, மனம் என்றால் என்ன யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு வரவிலக்கணம் இருக்குதா? இந்த அளவு வரவிலக்கணத்துக்கு உட்பட்டது தான் மனம் என்று சொல்ல முடியுமா என்றால் அது ஒரு மிகவும் சங்கடமான ஒரு விடயமாக இருக்கும். உண்மையிலே எண்ணம், அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்லுவார், உனது எண்ணத்தில் கவனமாக இரு. ஏனென்றால் அதுதான் உனது சொற்களாக மாறுகின்றன. உனது சொற்களில் கவனமாக இரு. ஏனென்றால் அதுதான் உன் செயல்களாக வருகின்றன. உன் செயல்களில் கவனமாக இரு. அதுதான் உன் பழக்கமாக வருகின்றது. உன் பழக்கத்தில் கவனமாக இரு. அதுதான் உன் வழக்கமாக வருகின்றது. உன் வழக்கத்தில் கவனமாக இரு. அதுதான் உன் வாழ்க்கையை நிர்மாணம் செய்கிறது. பாருங்க, எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம். அப்போ வழக்கம் என்ன? நான் இப்படி வாழ்கிறேன்றது என்னுடைய வழக்கம். இந்த வழக்கம் எங்கேருந்து வந்தது? என்னுடைய எண்ணத்திலிருந்து வந்தது. அப்போ எண்ணத்தில் இருந்து மனதுக்கு வருது. எண்ணமும் மனமும் ஒன்று தான், கணக்க வித்தியாசம் இல்லை. ஒவ்வொரு தனித்தனி எண்ணங்கள் உருவாகி என்னை வழிநடத்துவது போல அந்த எண்ணங்களின் தொகுப்பு நிலை வரும் பொழுது அதுக்கு நாங்கள் மனம் என்று சொல்கிறோம். ஆனால் அது எங்கே இருந்து உருவாகுது என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய விடயம். நாங்கள் அதை இன்னொரு தனிமட்ட இதில் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் அடிப்படையில் எல்லோருமே சொல்லுவார்கள், என்னுடைய எண்ணம் இன்றைக்கு நல்லதாக இருந்தது, என்னுடைய எண்ணம் என்னை பிழையான முறையில் வழிநடத்தி விட்டது, நான் அதனால் இந்த தவறு செய்து விட்டேன், அல்லது என்னுடைய எண்ணம் ஒரு நல்ல எண்ணமாக உருவாகினபடியால் நான் இன்று ஒரு நல்ல வேலையை செய்தேன் என்று தான் சொல்லுவார். அப்போ எண்ணம் என்றது எனக்குள்ளே இருந்து உருவாகின்ற ஒரு அலை.
அந்த அலையை நடைமுறைப்படுத்தும் பொழுது அது செயலாக மாறுகிறது. இப்படி பல எண்ணங்கள் உருவாகி ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது எண்ணங்களின் தொகுப்பு நிலை மனம் என்று சொல்ல, இந்த மனதினூடாகத்தான் நாங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்போ அந்த மனதை நாங்கள் சிறப்பாக பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய சிறப்பான முறையில் நாம் அறிந்து, அதான் சொல்லுவார்கள் மனவளக்கலையில் 4 முக்கியமான விஷயங்கள் இந்த பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் முதலாவது தன்னை அறிதல். தன்னை அறிய வேணும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு பெற்றபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்லி திருமூலர் இன்னொரு பாட்டில் சொல்கிறார். அப்போ தன்னை அறியாமல் எந்த வேலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் வருது. அது என்ன தன்னை அறிதல்? நான் யார் என்று கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு இலகுவான ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எதுக்க நிற்கிறவரை பார்த்து என்ன நடந்தாலும் நீ யார், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நீ யார், இந்த கேள்வி இலகுவாக கேட்டு விடுவோம். ஆனால் இதே நாம் நம்மை நோக்கி திருப்பி நான் யார், இதையெல்லாம் கேட்பதற்கு நான் யார் என்ற ஒரு கேள்வி நம்மளை நோக்கி கேட்கிறோமா? அப்படி கேட்டால் அந்த கேள்விக்கு காணப்படுகின்ற விடைதான் தன்னை அறிதல். நான் யார்? நான் இந்த உடம்பா, நான் இந்த மனமா, நான் என்ன, நான் இந்த எண்ணத்தின் தொகுப்பா, அல்லது என்ன, நான் யார்? அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அது வாழ்க்கையில் ஒரு மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மிக அடிப்படையான கேள்வி. அதான் நான். அப்போ தன்னை அறிதல். அப்புறம் தன்னை அறிஞ்சவனுக்கு தான் தெரியும் தன்னிடம் என்ன குறை இருக்கின்றது, தன்னிடம் என்ன நிறைவு இருக்கின்றது. அது தன்னை அறியும் பொழுதுதான் வரும். இப்பொழுது தன்னை அறியாமல் சும்மா நான் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது என்ன இப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு சொல்கிறாக்கள் எல்லாரும் தான் ஏதோ பெரிய உத்தமன் என்று நினைச்சு கொண்டு தான் அவர்கள் சொல்லுவார். ஆனால் சரியான முறையில் தன்னை அறிந்தவனுக்கு தான் தெரியும் தன்னிடம் அவ்வளவு குறைகள் இருக்குது, தன்னிடம் அவ்வளவு நிறைகள் இருக்குது. நிறைகளினூடாக நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய குறைபாடுகளூடாக நான் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கின்றேன், எவ்வளவு தவறுகளை விடுகிறேனே, இந்த தவறுகளூடாக எத்தனை பேருக்கு பாதிப்பு வருகுது, என்னுடைய இருக்கிற நல்ல குணங்களூடாக நான் பல செயல்களை செய்கிறேனே, எத்தனையோ பேர் இதனால் நன்மை அடைகிறார்களே என்று ஒரு அலசி ஆராய்கின்ற, இதை சொல்லுவார்கள் எங்களுடைய பயிற்சி முறையில் அகத்தாய்வு என்று சொல்லுவார், இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லி, என்னை நான் ஆய்வு செய்து என்னை கண்டுபிடிக்க. அப்போ தன் குறை நிறைகளை அறிந்து கொள்வதுதான் 2வது படிமுறையாக இருக்கும். அப்போ தன்னை அறிதல், தன் குறை நிறை உணர்தல் என்று சொல்லுவார். அது அடுத்து என்ன செய்யணும், குறையது நிறையது என்று உணர்ந்த பிற்பாடு குறைகளை போக்கி நிறைகளை மேம்படுத்த வேணும். இது அடுத்த பயிற்சி. இதெல்லாம் பயிற்சி முறைகளாகத்தான் நாங்கள் வகுத்திருக்கிறோம். அப்போ தன்னை அறிந்து தன் குறை நிறை உணர்ந்து குறைகளை போக்கி நிறைகளை மேம்படுத்தி, பிறகு மேம்படுத்தினா மட்டும் போதாது, அந்த மேம்படுத்தின நிலையில் வாழ்ந்து காட்டணும். அதாவது அந்த வழியில் வகுத்த வழி வாழ வேணும். தன்னை அறிதல், தன் குறை நிறை உணர்தல், திருத்தம்பர வழிவகுத்தல். இதுதான் அந்த நல்லது எது கெட்டது எதுன்னு திருத்தம்பர வழிவகுத்த பிற்பாடு வகுத்த வழியில் நமது வாழ்க்கையை அமைச்சு கொண்டு போகணும். இதற்கு நாங்கள் மனதை வளப்படுத்தினால் மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு பயிற்சி என்று சொன்னால் அகத்தவம் அல்லது அகநோக்கு பயிற்சி, அல்லது அதைத்தான் நாங்கள் தியானம் என்றும் சொல்லலாம். அப்போ தியானத்தின் ஊடாக, அகத்தவத்தின் ஊடாக, அகநோக்கி பயிற்சியின் ஊடாக மனதை வளப்படுத்தும். மனதை வளப்படுத்தும் பொழுது என் மனதில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நிறைகளை மேம்படுத்தி மனதை வளப்படுத்தலாம். எப்படி ஒரு தோட்டத்தை வளப்படுத்துகிறோமோ அது மாதிரி சொல்லுவார்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய அதுலேருந்து ஈர நிலம் என்று சொல்லுவார்கள். யார்? இந்த மாணவ பருவம் ஈர நிலம் என்று சொல்லுவார். ஒரு ஈர நிலத்தில் நாங்கள் எந்த விதையை போட்டாலும் முளைச்சிடும். அதுபோல் ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு என்னத்தை சொன்னாலும் அவர்கள் அதை அப்படியே பின்பற்றுவார்கள். அப்போ அதில் நம்ம செய்யணும், அந்த மனதை பலமாக வைத்து அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய விதத்தை நல்ல விதைகளை அங்கே போடக்கூடிய மாதிரி, அதுதான் மனதை பலப்படுத்துகிறது. இதுக்கு ஒரே பயிற்சி தியானமாக இருக்கும். அப்போ இந்த தியானத்தின் ஊடாக நான் என்னுடைய மனதை வளப்படுத்தி நான் ஆரண்டு கண்டுபிடிச்சி, என்னுடைய மனதில் என்ன குறைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, என்ன நிறைகள் இருக்குது, இவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையில் அகத்தவம் அல்லது அகநோக்கு பயிற்சி என்று சொல்லுவோம். அதுதான் தியானம் என்று சொல்லுவோம். இது 2வது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிற பயிற்சிகள். நிறைய தியான பயிற்சிகளை நாங்கள் சொல்லுவோம். சரி, இதெல்லாம் முடிஞ்சுன்னு வந்தால் 3வது என்ன? சமூக பிரச்சனை.
சமூக பிரச்சனைன்னு நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்டா, இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய துன்பங்கள், எப்பேற்பட்ட துன்பங்கள் இருக்குது. யாரோடு எல்லாம் தொடர்பில் இருக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அல்லது உடன்பாடில்லாமல் பிணக்குகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி கூறுவதுண்டு, நான் பொதுவாக மக்கள் இன்றைய காலகட்டங்களில் எங்கு அதிகம் கூடுகிறார்கள் என்று நாங்கள் இந்த பயிற்சிக்கு வரவர்களிட வகுப்புகள் செய்யும் பொழுது ஒரு சாதாரண கேள்வியாக கேட்கிறது, எங்கு எல்லாம் மக்கள் அதிகம் கூடுகிறார்கள். உடனே சொல்லுவார்கள், முதலாவது ஆலயங்களில் கூடுகிறார்கள். நிச்சயமாக உண்மை, ஆலயங்களில் கூட்டம் கூடுகிறார்கள். அடுத்தது எங்கு கூடுகிறார்கள் என்றால் மருத்துவமனைகளில் கூடுகிறார்கள். மருத்துவமனைகளில் ஏன் கூடுகிறார்கள் என்றால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆலயங்களில் ஏன் கூடுகிறார்கள் என்றால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அடுத்து எங்கே கூடுகிறார்கள் என்று கேட்டால் நீதிமன்றங்களில் அது அதிக அளவில் கூடுகிறார்கள் சொல்ல. அப்போ நீதிமன்றங்களில் ஏன் கூடுகிறார்கள் என்றால் அங்கேயும் ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை தான். அப்போ மருத்துவமனைகள் கூடுகிறார்கள் என்றால் உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஆலயங்களில் கூடுகிறார்கள் என்றால் மனதளவில் குழப்பம். சரி, நீதிமன்றங்களில் கூடுகிறார்கள் என்றால் என்ன? பிணக்குகளை தீர்ப்பதற்காக கூடு. அப்போ பிணக்குகள் யாருக்கு இடையில் என்று பார்த்தால் கணவன் மனைவிக்கு இடையில் பிணக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் பிணக்கு, உறவுகளுக்கிட்ட பிணக்கு, ஊர் மக்களோட பிணக்கு, ஒரு நாட்டில் பிணக்கு, உலகத்தில் பிணக்கு. இது எல்லாமே இன்றைக்கு எங்கே நிற்கிது? நீதிமன்றங்களில் நிற்கிது. அப்போ இப்படி இந்த உறவுகளோடு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு என்ன காரணம், என்ன காரணம் என்று அதை நான் என்னிலிருந்து தொடங்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் மற்றவரை திருத்துறதுக்கு நாங்கள் முன்னிக்கிறது கூட. அவர் விளவுறார், அவரை திருத்தணும் என்று நாங்கள் முனைப்பு காட்டுற அளவுக்கு என்னை திருத்த வேணும் என்ற முனைப்பு நாம் காட்டுறதில்லை. ஏனென்றால் எல்லோரும் நினைப்பது நாங்கள் 100% சரியாக நடக்கிறோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு அணுகுமுறை. முதலாவது என்ன செய்யணும், என்னிலே என்ன தவறுகள் இருக்கின்றது, என்னை நான் வழி நடத்தக்கூடிய விதத்தில் என்னை திருத்துகின்றேனா, இந்த திருத்தத்துக்கு என்னை நான் ஆய்வு செய்து என்னிடம் இருக்கிற குணம், அதை நாங்கள் 6 அடிப்படை குணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நம்ம பிரச்சனையை உருவாக்குறதுக்கு. ஒன்று ஆசை, சரி ஆசை. அடுத்தது கோபம் அல்லது சினம். அப்போ 6 தீய குணங்கள்னு சொல்லுவோம். பேராசை, சினம், கடும்பற்று, முறை தவறிய பாலியல் செயற்பாடுகள், ஏற்றத்தாழ்வு, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள் தான் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்குது, எங்களை சரியான முறையில் நடக்க விடாமல். இந்த 6 குணங்களை ஆராய்ந்து இது எப்படியெல்லாம் வருகுது, அப்போ இந்த குணங்களால் தானே நமக்கு பிரச்சனைகள் உருவாகுது உறவுகளோட. அப்போ இதை நாங்கள் எப்படி தீர்க்கலாம்? இப்போ இந்த அருகுண சீரமைப்புன்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சி முறையை நாங்கள் இதுக்குள்ள கொடுக்குறோம். இதனூடாக என்னத்தை செய்யலாம், அந்த சமூக ஆரோக்கியங்களை. இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் ஏன் பிரச்சனை வருது என்று கேட்டால் நிச்சயமாக என்ன பிரச்சனை, விட்டு கொடுக்குறீங்கள, ஈகோன்னு சொல்லுவார். ஈகோண்டால் என்ன, நல்ல அழகு தமிழில் சொல்லுவார், ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொன்னாலும் அழகு தமிழ் தன்முனைப்பு, நான் என்ற ஆணவம். அதில் ஒரு அழகாக ஒரு கண்ணதாசன் ஒரு பாடல் இருக்குது, நானேனும் அகங்காரம் நமதேனும் மமகாரம், ஞானத்தின் எதிர்வேதம் ஊனத்தின் அடையாளம், பிறவிகள் வாராத பேரின்ப நிலை தேடு, பிறவிகள் வாராத பேரின்ப நிலை தேடு, குழலிசை கோவிந்தன் புகழினை தினம்பாடு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அழகான பாட்டு பாலமுரளி கிருஷ்ணா, டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவோட குரலில் இருக்குது. அப்போ அதில் நானெனும் அகங்காரம் நமதெனும் மமகாரம் ஞானத்தின் எதிர்வேதம், இந்த ரெண்டும் இருந்தால் ஞானம் கிடைக்காது. அப்போ இந்த ரெண்டையும் போக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையைத்தான் இந்த அகத்தாய்வு என்கிறது. அப்போ நான் என்ற அகங்காரத்தை அழிக்கிறது தான் மிக முக்கியமாக. என்னை நான் வழி நடத்த வேணுமா இருந்தால், என்னை நான் மேம்படுத்த வேணுமென்றால் அந்த அகங்காரமும் மமகாரமும் இல்லாமல் போகும். இது இல்லை என்றால் நான் ஒரு கணவன் மனைவி இடையில் விட்டு கொடுக்கக்கூடிய சில விட்டு கொடுத்தல். என்னோட சாமிஜிகிட்ட இந்த மாதிரியான ஒரு பயிற்சி நடக்க ஒரு அம்மா எழும்பி கேட்கின்றார். இது உண்மையாக நடந்த சம்பவம். என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் வருது, இதில் யார் விட்டு கொடுக்குறது?
நான் விட்டு கொடுக்குறேன் அந்த பிரச்சனை வரும்பொழுது சாமிஜி அழகாக ஒரு பதில், யாருக்கு அறிவு கூடவோ அவர் விட்டு கொடுப்பார். உண்மையாகவே ஈகோ, அந்த தன்முனைப்பு என்றது ஐன்ஸ்டைன் கூடி ஒரு சமன்பாட்டில் சொல்லியிருக்கிறார், ஈகோ இஸ் ஈக்குவல் 1/n நாலேஜ் என்று சொல்லி. ஈகோ என்பது ஒன்றின் கீழ் அறிவு. அப்போ எவருக்கு அறிவு குறைவாக இருக்குதோ அவருக்கு ஈகோ கூட இருக்கும், எவருக்கு அறிவு கூடுதோ அவருக்கு ஈகோ குறையும். அப்போ சாமி சொன்னார், யாருக்கு அறிவு கூட இருக்குதோ அவர் விட்டு கொடுப்பார். நம்ம பேசாமல் இருந்துட்டு யாருக்கு அறிவு கூடன்னு அவை தான் தீர்மானிக்க வேணும். அப்போ விட்டு கொடுத்தல் என்றது மிக சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கும். இப்படியான தன்மைகளை இயல்பாக மாற்றிக்கொள்ளணும். சும்மா பேருக்கு மாற்றக்கூடாது, இயல்பாகவே நம்முடைய தன்மைகளாக மாற்றிக்கொண்டால்தான் அந்த உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் அகற்றப்படும். விரிசல்கள் அகன்று ஒருவரோடொருவர் இணக்கப்பாட்டோடு வாழ. இது கணவன் மனைவியில் தொடங்கினாலும் பிள்ளைகளோட உறவுகளோட எல்லா இடத்துலையும் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கு ஒரு வழிவகையை காட்டுறது தான் இந்த அடுத்த சமுதாய ஆரோக்கியம் என்று சொல்கிற ஒரு முக்கியமான ஆரோக்கியத்துக்குரிய பயிற்சி முறைகள் அகத்தாய்வு. சரி, இது மூண்டும் இருந்துட்டு வைப்போம். இது மூண்டும் இருந்தால் அடுத்தது மனுஷன் எண்ணத்தை நோக்கி போக வேண்டும். 3 ஆரோக்கியத்தை பற்றி எங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் 4வது ஆரோக்கியம் என்ன? நிச்சயமாக 4வது ஆரோக்கியம் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஆரோக்கியம். ஏன்னு சொன்னால், இந்த ஆன்மீக ஆரோக்கியம் என்று சொல்லுவார்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மனிதன் உடல் அளவில் ஹெல்த்தியாக இருக்கிறான், ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கிற மனிதன் மென்டலி ஹெல்த்தியாக இருக்கிறான். அடுத்தது சமூக சோஷியல் ஆரோக்கியம், 3வது ஆரோக்கியம். இந்த 3 ஆரோக்கியங்களும் ஒன்றிணைந்து வாழுகின்ற மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை முறை என்று ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கை முறையை அவன் சரியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரு கேள்வி வருகின்றது அங்கே, நான் ஏன் வாழ்கிறேன்? அப்போ என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி வருது. அந்த வாழ்வின் நோக்கம் என்னன்ற கேள்விக்கு எல்லோருக்கும் விடை தெரியுதா என்றால், ஒவ்வொருவரிடையும் கேட்டு பாருங்க, ஏதாவது சொல்லுவார். நான் ஏன் வாழ்கிறேன் என்று என்றால், நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறது, நல்ல குடும்பத்தில் நல்ல கணவன் மனைவி உறவுகள், பிள்ளைகளோட நல்ல பொருளாதார வளத்தோட நல்ல கல்வி முறையோட இதைத்தான் அவர்கள் வாழ்வின் நோக்கமாக சொல்லுகிறார். பொருள் தேடுவது வாழ்வின் நோக்கமாக சொல்லுகிறார். பிரதான நோக்கம் என்னென்று கேட்டால் பொருள் தேடுதல். சரி, தேடி என்ன செய்ய போகிறோம்? தேடி என்ன செய்ய போகிறோம்? அதை அனுபவித்து வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? எவ்வளவு காலம் மட்டும் வாழ போகிறோம்? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை காலம் என்ற ஒரு எல்லை இருக்குது. அது இயற்கை கொடுத்த ஒட்டுமொத்த வருஷம் 120 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வின் வீச்சு 120 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு அது இந்த நிலை இல்லை. இன்றைக்கு சராசரியாக உலக சுகாதார ஸ்தாபனம் கொடுத்த அறிக்கையின்படி ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை காலம் ஆண்களுக்கு 70 ஆண்டுகளாகவும் பெண்களுக்கு 72 ஆண்டுகளாகவும் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை நாங்கள் இயற்கை தந்த வரத்தில் இருந்து குறைச்சிட்டோம். சரி, அது குறைஞ்சது ஏதோ காரணங்களால் குறைஞ்சதாலும் இந்த 70 ஆண்டாக இருந்தாலும் சரி, 120 ஆண்டாக இருந்தாலும் ஏன் வாழ்கிறோம் என்ற ஒரு நோக்கம் என்று வரைக்கும் அது வாழ்வின் நோக்கம் என்று சொல்லுவார். வாழ்வின் நோக்கம் என்ன என்று கேட்டால், ஒரு மாணிக்கவாசகர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அந்த அச்சோ பதியம் என்று சொல்லி திருவாசகத்தில், முக்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல்வோனை பக்தினரி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே என்று சொல்லி மாணிக்கவாசகர் ஒரு பாடலில் சொல்கிறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீ மீண்டும் குழந்தையாய் பிறந்தால் அன்றி நீ பரலோக ராஜ்யம் சேர முடியாது. நீ மீண்டும் குழந்தையாக பிறந்தால் அன்றி பரலோக ராஜ்யம் சேர. அப்போ பரலோக ராஜ்யம் என்பது என்ன? அத்தன் எனக்கு அருளியவாறு யார் வருவார் அச்சோ வேண்டும் மணிக்காசு சொல்கிறாரு. அத்தன் என்ற யாரு? அப்போ இப்படி ஒவ்வொரு சமய மார்க்கங்களும் கூடி இறுதியாக ஒரு இலக்கை வச்சுத்தான் ஆக்களுக்கு சமய நெறிகளை கூடி போதிக்கின்றது. அந்த இலக்கு என்ன என்றால், எங்கள் எல்லோருக்கும் மேலாக ஒரு சக்தி, அந்த இறை சக்தி, அதுக்கு ஒரு பெயரை வைத்து ஒவ்வொரு மார்க்கங்களும், இப்போ இஸ்லாத்திலேன்னு சொன்னால் அல்லாஹ், கிறிஸ்தவத்திலேன்னு சொன்னால் பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, இப்போ வைஷ்ணவத்திலேயோ அல்லது சைவ சமயத்திலேயோ சொன்னால் பிரம்மமே. இப்போ இது எல்லாம் வேறு வேறு நாமங்கள் இருந்தாலும், நாம ரூபங்கள் வேறாக இருந்தாலும் தெய்வம் என்ற ஒன்று தான் இருக்குது.
இந்த ஒன்றை புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் அதுவாக மாறிக்கொள்வதும் தான் ஆன்மீகம் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் தான் இன்றைக்கு குளறுபடிகள் நிறைய. என்ன வருது என்றால், ஒவ்வொரு மார்க்கங்களிலும் ஒவ்வொரு கடவுளாக பெயரை கொடுத்து அந்த கடவுள் தான் அவர்தான் பெருசு, மற்ற கடவுள்கள் இல்லை அப்படி என்று சொல்லி, அல்லது ஒவ்வொரு நிறைய கடவுள்களோட பெயரை சொல்லி குழப்பம் வந்ததால் மனித மனம் இப்போ ஆன்மீகத்தில் குழம்பி போயிருக்கிறார். எது சரியான ஆன்மீகம்? அப்போ ஆன்மீக ஆரோக்கியம்ன்றதை நான் என்னத்தை வலியுறுத்துகிறேன் என்றால், சரியான ஆன்மீகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சரியான ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேணும், எந்த மதமும் மனிதனை தவறாக வழிநடத்துவதற்கென்று உருவாக்கவில்லை. ரெண்டு விடயங்களைத்தான் மதங்கள் போதிக்கின்றன. ஒன்று இறை உணர்வையும், இன்னொன்று அறநெறி வாழ்க்கையை. இறையுணர்வை பெறுவதற்கான வழிகாட்டியாக மார்க்கங்கள் அமைகின்றன, அறநெறி வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை காட்டுகின்றன. இந்த இரண்டையும் போதிப்பதற்காக அப்பப்ப இருந்த மக்களின் அறிவு நிலைக்கு ஏற்றவாறு மதங்கள் கடவுளை பெயர் கொண்டு அழைத்தாலும் சரி, உருவம் கொண்டு அழைத்தாலும் சரி, இதெல்லாம் மக்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ற விதத்தில் மக்களை வழிநடத்துவதற்காக தோன்றிய மிகச்சிறந்த மார்க்கங்கள் தான் மதங்கள். எந்த ஒரு மதமும் தவறாக வழிநடத்துவதில்லை. ஆனால் நாம் தான் இப்போ என்ன, மதத்தை கையில் எடுத்தவர்கள் அதை ஒரு தங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவற்றில் சில விடயங்களை புகுத்தி மதங்களை பிழையான முறையில் மக்களுக்கு இடையிலே அறிமுகப்படுத்தினதால் இன்றைக்கு ஆன்மீக ரீதியாக மக்கள் மிகப்பெரிய அளவில் பிளவுபட்டு போய் நிற்கிறார்கள். இதை நாங்கள் உலக அளவிலேயே காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள்ல எல்லாம் அதிக அளவான யுத்தம் எதை அடிப்படையாக கொண்டு நடக்குதுன்னு கேட்டால், மதத்தை அடிப்படையாக கொண்டு. கடவுளை அடிப்படையாக கொண்டாண்டாலும் பரவாயில்லை, கடவுளை உணர வைக்க வந்த மதங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கு. இவ்வளோ இது. அப்போ இது தேவையா? அப்போ இதுக்கு வழி என்ன? சரியான ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீக ஆரோக்கியம். இது விஞ்ஞானபூர்வமாக அடுத்த மிக முக்கியமான விடயம். ஆன்மீகம் என்று வெறுமனே நம்பிக்கையில், இப்போ நான் சொன்ன அந்த பாடலில் முக்தி நெறி அறியாத, அது என்ற கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நோக்கமே முக்தி அடைதல், முழுமை அடைதல், இறைவனோட ஒன்றுதல், இறைநிலை அடைதல். இப்படி தான் எல்லா வழியிலும் சொல்லுவார். அந்த முக்தியை அடைவதற்கான நெறிகள் தான் மார்க்கங்கள். இப்போ எங்களுடைய சமயத்தில் 4 குரவர்கள் உங்களுக்கு தெரியும், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனர், மாணிக்கவாசர். இந்த 4 குரவர்களுமே 4 மார்க்கங்களை சொல்லியிருக்கிறார். இந்த வழியில் பக்தியை நூடாக, இன்னும் சொன்னால் யோகங்கள் 4 வகையாக இருக்குது. பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று யோகங்களே 4 வகையாக இருக்குது. இந்த 4 குரவர்களும் சமய குரவர்கள்னு சொல்லுவோம். அவர்கள் கூடி அதாவது சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லுவார். திருஞான சம்பந்தர் சொன்னது, சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னது சக மார்க்கம் அல்லது தோழ மார்க்கம் என்று சொல்லுவார். அல்லது திருநாவுக்கரசர் சொன்னது தாச மார்க்கம், புள்ளி அடிமையன். திருஞான சம்பந்தர் சொன்னது தான் சன்மார்க்கம் என்று சொல்வார். இப்படி எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் இந்த மார்க்கங்கள் ஊடாக நாம் வாழ்வின் இலக்கு அடையிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்க வேண்டுமென்றால் இந்த ஆன்மீக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் சொன்னால் அல்லது தெளிவுபடுத்தினால்தான் அதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அவை அதுக்கு ஒரு பயிற்சி முறையாக இந்த ஆன்மீக ஆரோக்கியம் பிரம்ம ஞான பயிற்சி என்று ஒரு சிறப்பான பயிற்சியை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனூடாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய மனிதர்கள், அதாவது நாங்களாகவே இருக்கட்டும், நாங்கள் வந்து நிம்மதியாக வந்து ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை தேடி அவங்க வந்து ஓடி போகிற நேரத்தில் அவங்களோட நிம்மதியே வந்து அப்படியே வந்து துளைச்சிடுறாங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு கட்டாயம் நிம்மதி அப்படிங்கிறது வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம் இல்லையா? அந்த வகையில் மன நிம்மதி நமக்கு வந்து வேண்டும் அப்படின்னா மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் என்ன? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கள். உண்மையிலேயே சொல்லுவார்கள், வாழ்க்கைக்காக பணமா பணத்துக்காக வாழ்க்கையான்ற ஒரு கேள்வி வரும். வாழ்வதற்கு பொருள் தேவையா, பொருளுக்காக வாழ்கிறோமான்னு கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 கேள்வியில் பெரும்பாலானவருடைய வாழ்க்கை பொருளுக்காக வாழ்வது போல ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்.
பொருள் தேட வேணும், பொருள் தேட வேணும். ஒரு ஒரு நான் நினைக்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு முறை பேசும்பொழுது சொன்னார், பொருளுக்காக பொருள் தேடி ஓடுகின்ற நீங்கள், பொருளை தேட வேணும் என்று ஓடுகின்ற நீங்கள் ஒரு நாளைக்காரும் வீட்டில் உண்டாயிருந்து சாப்பிட வேணும் என்றதை நினைங்க. பொருளை தேடி ஓடுகிறவர்கள் இங்கே வீட்டை விட்டு ஓடுகிறார்கள். அங்கே கூடியிருந்து சாப்பிட்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. அப்போ வீட்டை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீர்கள். பொருளை தேடி ஓடுகின்ற நீங்கள் கூடியிருந்து சாப்பிட்ற ஒரு சந்தர்ப்பமே இல்லாத அளவுக்கு வீட்டை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று மறந்துடாது. அவை உண்மையான நோக்கம் என்னென்றால், வாழ்க்கைக்கு தான் பொருள் தேவையை தவிர பொருளுக்காக வாழ்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கு பொருளுக்காக வாழ்கிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டார். பணம் தேவை, ஆனால் அந்த பணம் என்னத்துக்கு தேவை? என்னுடைய அடிப்படை வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்கு தேவை. அதான் நான் சொன்ன இந்த 6 குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம் பேராசைன்னு சொல்லுவார். இந்த பேராசைக்கும் ஆசை இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. சரி, ஆசை இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்க வேணும்? மண் மீது பொன் கொண்டு பெண் துணையால் வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதிகொண்டு வாழ்வோமே என்று சொல்லி மகர்ஷி அவர்கள் ஒரு கருத்து என்ன சொல்கிறார்? மண் மீது பொன் கொண்டு பெண் துணையால் வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதிகொண்டு வாழ்வோமே அப்படின்னு. அதன் மதிகொண்டு அறிவுபூர்வமாக அந்த 3 ஆசைகளையும் அறிவுபூர்வமாக அணுகி வாழ்வோமே என்று சொல்கிறேன். ஏன்னா அடிப்படை ஆசைகளை இதுதான்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்த இதிகாசங்கள் எல்லாத்தையும் எடுத்தால், ராமாயணத்தை எடுத்தால் என்னத்தால் வந்தது? பெண்ணாசை. மகாபாரதத்தை எடுத்தால் என்னத்தால் வந்தது? மண்ணாசை. சரி, இப்படியே சிலப்பதிகாரத்தை எடுத்தால் சரி, அதுகள் சரி, எல்லாம் பொன்னாசையில். இப்படி ஒவ்வொரு ஆசையால் வந்ததுகளுக்கு பெரிய பெரிய இதிகாசங்கள், புராணங்களே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், காப்பியங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வழிமுறை என்னென்னு சொன்னால், இந்த ஆசைகள் இருந்தால் வாழ்க்கை எப்படி துன்பத்துக்கு உள்ளாகுமென்றதை ஒரு கதைகளூடாக அல்லது ஏதோ ஒன்றாலும் காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த ஆசையை அறுத்தால் துன்பம் நீங்கும் என்று புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆசை தான் உலகத்திலேயே துன்பத்துக்கெல்லாம் காரணம். ஆகவே ஆசையை விட்டு விடுது. ஆசையை விட்டு விட்டு வாழ்கிறேன்டா யாரை வாழலாம்? அப்படி ஒரு துறவியால் மட்டும்தான் வாழலாம். துறவிக்கு எந்த பொருளும் ஆசை தேவையில்லை. அப்போ இந்த ஆசைகளை பற்றி இந்த இதை இப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே பணம் வாழ்க்கைக்கு அவசியமானதான், நிம்மதியை தரும் தான். ஆனால் எப்போ நிம்மதியை தரும் என்றால், அடிப்படையில் அது ஒரு நிறைவு இருக்கும் பொழுது மட்டும்தான் தரும். ஆனால் ஒருவருடைய மனமும் அந்த விடயத்தில் நிறைவு பெறுவதாக இல்லை. இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய விடயங்கள் நம்மோட பகிர்ந்து கொண்டிருந்தார். மன நிம்மதி என்ன, ஆசை என்றால் என்ன, பேராசை என்றால் என்ன, மனித வாழ்விற்கு கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். ஓய்வு நிலை விஞ்ஞான பட்டதாரி மற்றும் மனவளக்கலை பேராசிரியர் ஆறுமுகன் தங்கராஜா அவர்கள். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்தகைய ஒரு வாய்ப்பினை கொடுத்த ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எங்களுடைய மனவளக்கலை யோகா சம்பந்தமாக அல்லது சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பற்றிய மேலும் அதிக கதைக்க இருக்கின்றது. மேலும் மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கலாம்னு நினைக்கின்றேன். வாழ்க வளமுடன். மனவளக்கலை என்றால் என்ன? மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய விடயங்கள் என்றால் என்ன? ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் உள்ள வித்தியாசங்கள் என்ன? பல்வேறு சம்பந்தமான விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஓய்வு நிலை விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் மற்றும் மனவளக்கலை பேராசிரியர் ஆறுமுகன் தங்கராஜா அவர்கள்.